என்ன மச்சி, நானும் அப்ராட் வந்துடுவேன், நம்ம 2 பேரும் சேர்ந்து ஜாலியாக சுற்றலாம் அப்படி இப்படின்லாம் சொன்னேன். பாஸ்போர்ட்டில் எடுக்க போகிறேன்னு சொன்னேன். அதுக்கப்புறம் ஃபோனும் பண்ணல, ஒன்றும் பண்ணல. ஏன், என்னாச்சு? எங்கடா அங்கே வரணுது ஏதோ ஐஏஎஸ் எக்ஸாம் எழுதணுங்கிறானுங்களே. இதுக்கப்புறம் நான் படித்து எழுதி எப்போ பாஸ் ஆகி போடா. ஐஏஎஸ் எக்ஸாமா? ஐஏஎஸ் எக்ஸாம் எதுக்கு ஃபாரின் வர்றதுக்கு? அதான் என் இங்கிலீஷ் எப்படி இருக்குன்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு இந்த ஐஏஎஸ் எக்ஸாம் எதுவும் எழுதணுமாமே. டேய், அது ஐஏஎஸ் எக்ஸாம் இல்லைடா, ஐஇஎல்டிஎஸ் எக்ஸாம். ஐஇஎல்டிஎஸ்ஸா? அப்படின்னா? நீ மட்டும் இல்லைடா, ஊரில் பாதி பேர் இந்த எக்ஸாம்னா என்ன, ஐஏஎஸ் எக்ஸாமு அந்த எக்ஸாம்னு நினச்சிட்டு அந்த எக்ஸாமை பற்றி எதுவுமே தெரிஞ்சிக்காம ஃபாரின் போகணும், அப்ராட் போகணும்னு நினச்சிட்டு இருக்கீங்க. ஃபஸ்ட்டு இந்த ஐஇஎல்டிஎஸ் எக்ஸாம்னா என்ன, அது எதுக்கு பண்ணுறோம், எப்படி அதை பண்ணணுங்கிறதெல்லாம் கிளியராக தெரிஞ்சுக்கோ. நான் எல்லாமே கிளியராக சொல்கிறேன், காதை திறந்து வச்சு கம்ப்ளீட்டாக கேளு. ஓகே மச்சான். கொஞ்ச நேரம் மியூட்டில் இரு, அப்போ தான் மற்றவங்களுக்கும் நான் சொல்ல முடியும். ஸோ உங்களுக்கும் ஐஇஎல்டிஎஸ்னால் என்ன, அது என்ன எக்ஸாம், எதுக்காக நம்ம படிக்கிறோம், அது எப்படி எழுதணும் அப்படிங்கிறதெல்லாம் தெரியல அப்படின்னா இந்த வீடியோ உங்களுக்காக தான். மறக்காமல் இந்த வீடியோவை ஃபுல்லாக பாருங்கள். யூ வாட்சிங் இங்கிலீஷ் அண்ட் மோர். ஐ எம் யுவர் ஆஷிக். ஃபஸ்ட்டு இது ஐஏஎஸ் எக்ஸாம், ஐஇஎல்ஸ் எக்ஸாம் அந்த மாதிரி சொல்கிறது எதுக்காக அப்படின்னா, ஐஇஎல்டிஎஸ் அப்படிங்கிறது தான் ஸ்பீடாக ப்ரொனவுன்ஸ் பண்ண போய் இந்த மாதிரி மிஸ்ப்ரொனவுன்ஸ் ஆகுது. ஐஇஎல்டிஎஸ் அப்படின்னா இன்டர்நேஷ்னல் இங்கிலீஷ் லாங்குவேஜ் டெஸ்டிங் சிஸ்டம். அப்படின்னா இது ஒரு இங்கிலீஷ் லாங்குவேஜ் ப்ரொஃபிஷியன்சி டெஸ்ட்னு சொல்லலாம். நீங்கள் ஃபாரின் யூனிவர்சிட்டிஸில் போய் படிக்கிறீங்க, இல்லைன்னா இமிக்ரேட் ஆகுறீங்க, இல்லை ஒர்க் விசா அப்ளை பண்ணுறீங்க அப்படின்னா கண்டிப்பாக இந்த எக்ஸாம் கிளியர் பண்ணியிருக்கணும். மெயினாக யூகே, கனடா, ஆஸ்திரேலியா, நியூசிலாந்து இந்த மாதிரியான கண்ட்ரீஸில் இந்த எக்ஸாம் ரொம்பவுமே மஸ்ட்டாக இருக்கும். இந்த டெஸ்ட்டில் மொத்தம் 2 கேட்டகரி இருக்குது. ஒன்று வந்து அகாடமிக் ட்ரைனிங், இன்னொன்று வந்து ஜென்ரல் ட்ரைனிங். அகாடமிக் ட்ரைனிங் அப்படிங்கிறது உங்கள் ஹையர் ஸ்டடீஸ்க்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இதுவே நீங்கள் வந்து இமிக்ரேஷனுக்காக இல்லை ஒர்க்குக்காக நீங்கள் வந்து அப்ளை பண்ணுறீங்க அப்படின்னா உங்களுக்கு ஜென்ரல் ட்ரைனிங் கரெக்டாக இருக்கும். ஜென்ரல் ட்ரைனிங் தான் உங்களுக்கு தேவைப்படும். ஸோ இந்த எக்ஸாமோட ஸ்ட்ரக்சர் பற்றி இப்போ பார்க்கலாம். ஸோ ஐஇஎல்டிஎஸில் வந்து மொத்தம் 4 மெயினான செக்ஷன் இருக்குது. லிசனிங், ரீடிங், ரைட்டிங் அண்ட் ஸ்பீக்கிங். ஸோ இந்த 4 செக்ஷன், அதாவது இந்த 4 மாடியூலையுமே கம்பைன் பண்ணி தான் இந்த எக்ஸாமை நீங்கள் கிளியர் பண்ணுற மாதிரி இருக்கும். இதில் நம்ம ஃபஸ்ட்டு பார்க்க போகிறது லிசனிங். இந்த லிசனிங் மாடியூலில் உங்களுக்கு 30 மினிட்ஸ் டியூரேஷன் இருக்கும். 4 டிஃப்ரெண்ட்டான ஆடியோ ரெக்கார்டிங்ஸ் வந்து உங்களுக்கு கொடுப்பாங்க. அதை நீங்கள் ஃபுல்லாக கம்ப்ளீட்டாக லிசன் பண்ணி கேட்கணும். அதுக்கப்புறம் அந்த ரெக்கார்டிங்ஸ்லேருந்து உங்களுக்கு கொஷின்ஸ் இருக்கும். அந்த கொஷினுக்கு நீங்கள் ஆன்சர் கொடுக்குற மாதிரி இருக்கும். இந்த ரெக்கார்டிங்ஸ் மேபி உங்களுக்கு கான்வர்சேஷனாகவும் இருக்கலாம், இல்லை மோனோலாக்ஸாகவும் இருக்கலாம். இந்த மாடியூலில் இங்கிலீஷில் உங்களோட லிசனிங் ஸ்கில் எந்த அளவுக்கு இருக்குது, எந்த அளவுக்கு நீங்கள் வந்து அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறீங்க அப்படிங்கிறத செக் பண்ணுறதுக்காக தான் இந்த மாடியூலில் ஃபுல்லாக இந்த மாதிரியான டெஸ்ட் வந்து உங்களுக்கு கண்டக்ட் பண்ணுறாங்க. ஸோ இதில் 2வதாக இருக்கிற செக்ஷன் தான் ரீடிங் செக்ஷன். இந்த மாடியூலில் உங்களுக்கு ஒரு 60 மினிட் டியூரேஷனில் தான் உங்களுக்கு இந்த டெஸ்ட் இருக்க போகுது. 3 டிஃப்ரெண்ட்டான பேசேஜஸ், அதாவது பேராகிராஃப் வந்து உங்களுக்கு கொடுத்துருப்பாங்க. நீங்கள் அந்த பேராகிராஃப் கம்ப்ளீட்டாக அனலைஸ் பண்ணி ரீட் பண்ணி அதுக்கப்புறம் அதில் இருக்கிற கொஷின்ஸ்க்கு நீங்கள் ஆன்சர் பண்ணுற மாதிரி இருக்கும். மெயினாக ஃபஸ்ட் எப்படி நம்ம லிசனிங்கில் உங்களோட லிசனிங் ஸ்கில் எந்த அளவுக்கு இருக்குன்னு செக் பண்ணாங்களோ அதே மாதிரி தான் இங்கிலீஷில் உங்களோட ரீடிங் ஸ்கில்ஸ் எந்த அளவுக்கு இருக்குன்னு செக் பண்ணுறதுக்காக தான் இந்த செக்ஷனில் உங்களுக்கு வந்து டெஸ்ட் வந்து கண்டக்ட் பண்ணுவாங்க. அண்ட் இதில் உங்களுக்கு நீங்கள் அகாடமிக்காக இருந்தால் உங்களுக்கு சயின்டிஃபிக் இல்லை டெக்னிக்கல் ரிலேட்டடான பேராகிராஃப் இல்லை பேசேஜஸ் கொடுக்கறதுக்கான வாய்ப்பு இருக்குது. நீங்கள் இன்கேஸ் ஜென்ரல் ட்ரைனிங்காக இருந்தால் உங்களுக்கு டே டு டே டெய்லி ஆக்டிவிட்டீஸ் ரிலேட்டடான பேசேஜஸ் இல்லை பேராகிராஃப் கொடுக்கறதுக்கான சான்சஸ் இருக்குது. அண்ட் 3வதாக இருக்கிற செக்ஷன் தான் ரைட்டிங் செக்ஷன். இந்த செக்ஷனும் கிட்டத்தட்ட 60 மினிட்ஸ் டியூரேஷன் இருக்கிற ஒரு மாடியூல் தான். இதில் மொத்தம் 2 டாஸ்க் கொடுப்பாங்க. அதில் ஃபர்ஸ்ட் டாஸ்க் வந்து நீங்கள் அகாடமிக்காக இருந்தால் ஒரு சார்ட் இல்லை கிராஃப் இல்லை டயக்ராம் கொடுத்து அதுக்கு நீங்கள் எக்ஸ்பிளனேஷன் கொடுக்குற மாதிரி இருக்கும். இதுவே நீங்கள் ஜென்ரல் ட்ரைனிங்காக இருந்தால் நீங்கள் நார்மலான ஒரு ஃபார்மல் லெட்டர் வந்து எழுதுகிற மாதிரி இருக்கும். அதுவே 2வது டாஸ்கில் ஒரு டாபிக் கொடுத்துருவாங்க. அந்த டாபிக் ரிலேட்டடாக நீங்கள் வந்து ஒரு எஸ்ஸே வந்து எழுதுகிற மாதிரி இருக்கும். இந்த 2 டாஸ்க்குமே உங்களோட கிராமர், உங்களோட வெக்காபுலரி அண்ட் உங்களோட சென்டென்ஸ் ஸ்ட்ரக்சர் எந்த அளவுக்கு எப்படி பண்ணுறீங்க அப்படிங்கிறத செக் பண்ணுறதுக்காக தான். ஃபோன் வருது. ஹலோ, டேய் நீ என்னடா இங்கே? ஸ்பீக்கிங் பார்ட் பற்றி சொல்லவே இல்லை. அடா இருடா, அதை பற்றி தானே சொல்லிட்டு இருக்கேன். பேசாமல் மியூட்டில் இருடா. ஸோ 4வதான இம்பார்ட்டண்ட்டான ஒரு செக்ஷன் தான் ஸ்பீக்கிங் செக்ஷன். கண்டிப்பாக இது என்னங்கிறது எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும். இது வந்து ஒரு 11 to 14 மினிட்ஸ் நடக்கிற ஃபேஸ் டு ஃபேஸ் ஓரல் ஸ்பீக்கிங் டெஸ்ட் தான் இது. ஸோ இதில் டேரெக்டாக உங்களோட ஸ்பீக்கிங் ஸ்கில்ஸ் எந்த அளவுக்கு இருக்குங்கிறத செக் பண்ணுவாங்க. இதில் வந்து மொத்தம் 3 பார்ட்டாக பிரிக்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு வந்து உங்களுக்கு செல்ஃப் இன்ட்ரடக்ஷன் இருக்கும். செல்ஃப் இன்ட்ரடக்ஷன்னா உங்களை பற்றியோ இல்லை உங்கள் ஃபேமிலி பற்றியோ இல்லை உங்கள் ஸ்டடீஸ் பற்றியோ கேட்டால் அது ரிலேட்டடாக நீங்கள் வந்து பேசுகிற மாதிரி இருக்கும். ஸோ அதுதான் செல்ஃப் இன்ட்ரடக்ஷன் இருக்கும். 2வது வந்துட்டு உங்களுக்கு ஒரு டாபிக் கொடுத்து அந்த டாபிக் பற்றி நீங்கள் ஒரு 2 மினிட்ஸ் வந்து பேசுகிற மாதிரி இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் உங்களோட ஃபேவரட் புக் பற்றியோ இல்லை ஃபேவரட் பிளேஸ் பற்றியோ கேட்டால் அதை பற்றி நீங்கள் ஒரு 2 மினிட்ஸ் ப்ராப்பராக கம்ப்ளீட்டாக இங்கிலீஷில் பேசணும். அதில் உங்களோட ஸ்பீக்கிங் ஸ்கில்ஸ் எந்த அளவுக்கு இருக்குது அப்படிங்கிறத செக் பண்ணுவாங்க. அண்ட் 3வது பார்ட் வந்து கிட்டத்தட்ட ஒரு கான்வர்சேஷன் மாதிரி இருக்கும். 2வது பார்ட்டில் நீங்கள் சொன்ன பதில் இருந்து ஏதாச்சும் ஒரு சின்ன டாபிக் இல்லை சின்ன கொஸ்டின் கேட்டு அது ரிலேட்டடான கான்வர்சேஷன் மாதிரி
மாதிரி போகும். ஃபார் எக்ஸாம்பிள் 2வது பார்ட்டில் ஃபேவரட் புக் பற்றி நீங்கள் பேசியிருந்தீங்க அப்படின்னா பீப்புள்ஸ்க்கு எதனால் புக்ஸ் வந்து ரொம்ப பிடிக்குது அப்படிங்கிற மாதிரியான ஒரு கான்வர்சேஷன் நீங்கள் வந்து யார் உங்களுக்கு டெஸ்ட் பண்ணுறாங்களோ அவங்ககிட்ட நீங்கள் கான்வர்சேஷன் வச்சுக்கிற மாதிரி இருக்கும். ஸோ இது கம்ப்ளீட்டாக உங்களோட ஸ்பீக்கிங் ஸ்கில்ஸ் இங்கிலீஷில் நீங்கள் எந்த அளவுக்கு பேசுகிறீங்க அப்படிங்கிறத செக் பண்ணுறதுக்காக தான் இந்த மாதிரியான 3 பார்ட் மூலமாக உங்களோட ஸ்பீக்கிங் ஸ்கில்ஸை வந்து கம்ப்ளீட்டாக அனலைஸ் பண்ணி செக் பண்ணுவாங்க. ஸோ ஒய் IELTS. ஸோ இந்த எக்ஸாம் மூலமாக உங்களுக்கு என்ன கிடைக்க போகுது அப்படின்னா இந்த எக்ஸாமோட ஸ்கோர் மூலமாக நீங்கள் ஒரு கான்ஃபிடென்ட்டான இங்கிலீஷ் ஸ்பீக்கர் அப்படிங்கிறத ப்ரூவ் பண்ணும். 2வது விஷயம் நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி தான், நீங்கள் ஃபாரின் கண்ட்ரீஸில் போய் படிக்க ட்ரை பண்ணுறீங்க இல்லை வந்து ஃபாரினில் போய் ஒர்க் பண்ண போகிறீங்க அப்படின்னா இந்த எக்ஸாம் கண்டிப்பாக உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஏன்னா நிறைய கண்ட்ரீஸில் இது கிளியர் பண்ணால் மட்டும்தான் உங்களால் உள்ளே போக முடியும் அப்படிங்கிற சுச்சுவேஷனும் இப்போ இருக்குது. அண்ட் கடைசி விஷயம், உங்களோட இங்கிலீஷ் நாலேஜை ஒரு குளோபல் ஸ்டாண்டர்ட் கூட நீங்கள் மெஷர் பண்ணணும் அப்படின்னா இந்த ஸ்கோர் உங்களுக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ நெக்ஸ்ட் ஒரு நிமிஷம். அதெல்லாம் சரிடா, இந்த எக்ஸாமுக்கு எப்படி ஃபஸ்ட்டு ப்ரிப்பேர் பண்ணுங்கிறது முதல்ல சொல்லு. டேய் அதை தாண்டா சொல்லிட்டு இருக்கேன், கொஞ்சம் ஃபுல்லாக தான் கேளேண்டா. இப்போ நம்ம பார்க்க போகிறது அதே தான், எப்படி இந்த எக்ஸாமுக்காக நம்ம ப்ரிப்பேர் பண்ணணும். ஸோ ஃபஸ்ட்டு நீங்கள் டெய்லியுமே ப்ராக்டிஸ் பண்ணணும். ஸோ இதில் முக்கியமாக 4 செக்ஷன் இருக்குது, அதாவது 4 மாடியூல் இருக்குது. 4யுமே நீங்கள் டெய்லி ப்ராக்டிஸ் பண்ணால் தான் உங்களால் ஈஸியாக வந்து உங்களோட எக்ஸாம்ஸ் வந்து கிளியர் பண்ண முடியும். அதில் ஃபஸ்ட் இருக்கிறது லிசனிங்க்கு நீங்கள் டேரெக்டாக நீங்கள் வந்து ஆடியோ புக்ஸ் ட்ரை பண்ணுங்கள், இல்லைன்னா இங்கிலீஷ் பாட்காஸ்ட் எல்லாம் லிசன் பண்ணுங்கள். அது உங்களோட லிசனிங் ஸ்கில்ஸை வந்து நல்லாவே இம்ப்ரூவ் பண்ணும். ரீடிங்க்கு நீங்கள் வந்து நியூஸ் பேப்பர் ரீட் பண்ணலாம், இல்லைனா மேகசின்ஸ் ரீட் பண்ணலாம், இல்லைனா அகாடமிக் ரிலேட்டடான ஆர்டிகல்ஸ் கூட நீங்கள் ரீட் பண்ணலாம். இதுவும் உங்களோட ரீடிங் ஸ்கில்ஸை இம்ப்ரூவ் பண்ணும். ஸ்பீக்கிங்க்கு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூடயே இங்கிலீஷில் பேசி ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். ஸோ இப்படி பேசி ப்ராக்டிஸ் பண்ணும்போது உங்களோட கான்ஃபிடென்ட் கொஞ்சம் கொஞ்சமாக இம்ப்ரூவ் ஆக ஆரம்பிக்கும். 4வது ரைட்டிங்க்கு நீங்கள் வந்து சின்ன சின்ன எஸ்ஸேஸ் வந்து டெய்லியுமே எழுதி ப்ராக்டிஸ் பண்ணலாம், இல்லைனா ஒரு ஃபார்முலான லெட்டர் நீங்கள் எழுதி வந்து ப்ராக்டிஸ் பண்ணலாம். இந்த மாதிரி டெய்லியுமே நீங்கள் ஒவ்வொரு மாடியூலுக்கும் நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணால் தான் உங்களால் ஈஸியாக உங்களோட கான்ஃபிடென்ட் லெவல் இம்ப்ரூவ் பண்ணி ஒவ்வொரு மாடியூல்லையும் நீங்கள் வந்து உங்களோட இம்ப்ரூவைஸ் பண்ணிக்க முடியும். ஸோ 2வது வந்து மார்க் டெஸ்ட் அப்படிங்கிறது நீங்கள் என்ன டெஸ்ட் எழுத போகிறீங்களோ அது அப்படியே ட்ரையல் மாதிரி ஒரு டெஸ்ட்டை நீங்கள் அதே மாதிரியான டெஸ்ட்டை நீங்கள் வந்து அட்டன் பண்ணி பார்க்குறது தான் வந்து மார்க் டெஸ்ட். இந்த மார்க் டெஸ்ட் நீங்கள் பண்ணுறதன் மூலமாக உங்களோட டைம் மேனேஜ்மெண்ட் எந்த அளவுக்கு இருக்குது, எந்த அளவுக்கு அக்யூரேட்டாக நீங்கள் வந்து பண்ணுறீங்க, அது மூலமாக உங்களோட ஸ்கோர் எவ்வளோவா இருக்குது, எவ்வளோ நீங்கள் இம்ப்ரூவ் பண்ணிக்கணும் அப்படிங்கிறத நீங்கள் ஈஸியாக தெரிஞ்சுக்க முடியும். மார்க் டெஸ்ட் நிறைய இடத்துல கண்டக்ட் பண்ணுறாங்க. ஸோ தாராளமாக அது எல்லாமே செக் பண்ணுங்கள். மார்க் டெஸ்ட் ரொம்ப ரொம்ப முக்கியம். நெக்ஸ்ட் கிராமர் அண்ட் வெக்காபுலரிஸ். இந்த எக்ஸாமில் அதிகமான ஸ்கோர் பண்ணணும்னு நீங்கள் நினச்சிங்கன்னா நீங்கள் ஃபோக்கஸ் பண்ண வேண்டிய விஷயம் உங்கள் கிராமர் அண்ட் வெக்காபுலரிஸ். ஸோ டெய்லியுமே ஒரு 5லிருந்து ஒரு 10 வார்த்தைகள் புதுசாக கற்றுக்க ட்ரை பண்ணுங்கள். இப்போ நான் சொன்ன மாதிரி ப்ரிப்பேர் பண்ணால் உங்களாலையும் ஈஸியாக இந்த எக்ஸாமை வந்து கிராக் பண்ணிக்க முடியும். இப்போ மறுபடியும் அன்மியூட் போட்டு அவன்கிட்ட பேசிடலாம். சொன்னதெல்லாம் புரிஞ்சுதாடா? இப்படித்தான் இந்த எக்ஸாம் எழுதணும். இது IAS எக்ஸாம்லாம் கிடையாது. தேங்க்ஸ்டா மச்சான், இது தெரியாமல் இத்தனை நாள் இருந்திருக்கேனே. நான் ஃபஸ்ட்டு போயிட்டு இந்த எக்ஸாம் எழுதி பாஸ் ஆகிட்டு அடுத்த ஃப்ளைட் ஏறி முதல்ல நான் ஃபாரின் வர நம்ம ஜாலி பண்ணலாம். டேய் எக்ஸாம் அன்னைக்கு என்னென்ன பண்ணணும்னு சில டிப்ஸ் தரேன், அதையும் நீ கேட்டுட்டு போ, அதுவுமே இன்னும் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஓகே மச்சான். டிப் நம்பர் 1, எக்ஸாம் நீ போகிற அன்றைக்கி கண்டிப்பாக உனக்கு ஸ்ட்ரெஸ் ஆகும். ஸோ அதனால் மேக்ஸிமம் கான்ஃபிடென்ட்டாக இருக்க ட்ரை பண்ணி எவ்வளோக்கு எவ்வளோ நீ ப்ராக்டிஸ் பண்ணுறியோ கண்டிப்பாக உன்னோட கான்ஃபிடென்ட் லெவல் இன்க்ரீஸ் ஆகும். டிப் நம்பர் 2, லிசனிங் செக்ஷனில் ரீவைண்ட் பண்ணுற ஆப்ஷன் கிடையாது. ஸோ நல்லா அட்டென்ஷனை ஃபோக்கஸ் பண்ணி ப்ராப்பராக டைமை யூட்டிலைஸ் பண்ணி எழுது. டிப் நம்பர் 3, ரீடிங்கில் டைம் வேஸ்ட் பண்ணாமல் உனக்கு தெரிஞ்ச ஈஸியான கொஷினுக்கு ஃபஸ்ட்டு ஆன்சர் பண்ணிடு. டிப் நம்பர் 4, ரைட்டிங்கில் ரொம்ப நீட்டாக ப்ரெசென்ட் பண்ணாலே போதும். நீ வெக்காபுலரிஸ் அண்ட் உன்னோட கிராமர் ஸ்பெல்லிங் மிஸ்டேக்ஸ் ஏதாச்சும் இருக்கான்னு பார்த்துட்டு அதுக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடு. அண்ட் லாஸ்ட் டிப் நம்பர் 5, ஸ்பீக்கிங்கில் ரொம்ப நேச்சுரலாக பேசணும். ஆர்டிஃபிஷியலாகவோ இல்லை ரொம்ப ஓவர் திங்க் பண்ணியோ பேசவே கூடாது. ஸோ எவ்வளோக்கு எவ்வளோ நேச்சுரலாக நீ பேசுகிறியோ அந்தளவுக்கு உன்னோட ஸ்கோர் வந்து இன்க்ரீஸ் ஆகிறதுக்கான சான்ஸ் ரொம்பவே அதிகம். ஸோ இப்போ நான் சொன்ன விஷயமெல்லாம் ப்ராப்பராக நீ கற்றுக்கிட்டேன்னா உன்னோட எக்ஸாமை நீ கிளியர் பண்ணி என் கூட சேர்ந்து இங்கே ஃபாரினில் ஜாலியாக நம்ம சுற்ற முடியும். இல்லை இப்போ வரைக்கும் நம்ம வீடியோ காலில் பேசுகிற மாதிரியே கடைசி வரைக்கும் பேசிகிட்டு இருக்க வேண்டியதான். இப்போ இந்த எக்ஸாம் படிக்கணும் நம்ம பயங்கர அறிவாளியாக இருக்கணும் போல. இது அந்தளவுக்கு யோசிக்க வேண்டிய ஒரு விஷயம் இல்லை. ஜஸ்ட் உன்னோட இங்கிலீஷ் லாங்குவேஜை செக் பண்ணுறதுக்கான ஒரு எக்ஸாம் தான். அந்த கண்ட்ரிக்கு போனால் உன்னால் அங்கே இருக்கிற லாங்குவேஜை பேசி சர்வைவ் ஆக முடியுமா அப்படிங்கிறதுக்காக தான் இந்த எக்ஸாமே கண்டக்ட் பண்ணுறாங்க. இதுக்கு வந்து டெக்னிக்கல் நாலேஜ் இருக்கணும், ரொம்ப இன்டெலிஜென்ட்டாக இருந்தால் தான் இந்த எக்ஸாமை கிளியர் பண்ண முடியும் அப்படிங்கிறதெல்லாம் எதுவுமே கிடையாது. ரொம்ப காம்ப்ளிகேட் பண்ணாமல் கீப் இட் வெரி சிம்பிள். ஆமாம் மச்சி, இந்த எக்ஸாமுக்கு ஸ்கோர் எவ்வளோ? 100 200? இதில் மார்க்கெல்லாம் 100 200க்கெல்லாம் இருக்காது. ஜஸ்ட் 0 to 9 வரைக்கும் தான் இந்த ஸ்கோரோட பேண்ட் இருக்கும். நீ ஸ்டடீஸ்க்காக இல்லை யூனிவர்சிட்டிஸ்க்காக நீ ட்ரை பண்ணுற அப்படின்னா 6.5 ஆச்சு உன்னோட பேண்ட் ஸ்கோர் இருக்கணும். இன்கேஸ் நீ இமிகிரேஷனுக்காக இல்லை ஒர்க்குக்காக போகிறேன்னா 7 and above இருக்கணும். இந்த ஸ்கோர் எல்லாம் ஒர்க்கை பொறுத்தோ யூனிவர்சிட்டிஸை பொறுத்தோ கண்ட்ரியை பொறுத்தோ சேஞ்ச் ஆகலாம். எந்த கண்ட்ரிக்கு நம்ம அப்ளை பண்ணுறோமோ எந்த விஷயத்துக்காக நம்ம அப்ளை பண்ணுறோமோ அதோட பேண்ட் ஸ்கோர் என்னங்கிறது தெரிஞ்சுட்டு அப்ளை பண்ணுறது ரொம்ப ரொம்ப நல்லது. ஓகே எல்லாம் புரிஞ்சது. நான் போயிட்டு ஃப்ளைட்டை புக் பண்ணிட்டு வரேன். பாய். ஸோ இப்போ நான் சொன்னதெல்லாம் அவனுக்கு புரிஞ்சதோ இல்லையோ கண்டிப்பாக உங்கள் எல்லாருக்கும் புரிஞ்சிருக்கும்னு நான் நம்புகிறேன். ஸோ இந்த மாதிரி நீங்கள் வேறு ஏதாச்சும் விஷயத்தை பற்றி தெரிஞ்சுக்கணும், இல்லைனா இங்கிலீஷ் ரிலேட்டடாக வேறு ஏதாச்சும் விஷயம் உங்களுக்கு தெரியணும் அப்படின்னா தாராளமாக நம்ம கமெண்ட் செக்ஷனில் நீங்கள் மென்ஷன் பண்ணலாம்.
உங்களுக்காக வீடியோ கொடுக்கறதுக்கு நானும் என் டீமும் ரெடியாக இருக்கும். IELTS எக்ஸாம் எழுதுகிற உங்கள் ஃப்ரெண்டுக்கு மறக்காமல் இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். ஸோ இந்த மாதிரியான மோர் இன்ஃபர்மேட்டிவ் வீடியோஸ் நீங்கள் பார்க்கணும்னு நினச்சிங்கன்னா மறக்காமல் இங்கிலீஷ் பார்ட்னர் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோஸ் இன்ஸ்டன்ட்டாக உங்களுக்கு வந்து சேரும். இன்னொரு இன்ஃபர்மேட்டிவ் வீடியோவில் கண்டிப்பாக உங்கள் எல்லாத்தையும் நான் மீட் பண்ணுறேன். Until then, bye. This is Ashik from English and More.